சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு வசனத்தையும் வார்த்தை குறித்து நம்ம தியானித்து வந்து கொண்டிருந்தோம். கர்த்தர் அதனுடைய 2வது பாகத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த வாரம் ஈஸ்டராக இருந்தபடினால அந்த பாகத்தை நம்மளால தொடர முடியல. இந்த வாரம் அந்த வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஓட்டங்களை நம்ம ஓட வேண்டும் என்று சொல்லி 1வது பாகத்தை நாம் பார்த்தோம். அதிலே 2 காரியங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம அவரோடு ஓட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஓட்டங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, முதலாவது இயேசுவை காண ஓடுங்கள் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனத்தை வாசித்தோம். 2வது காரியம் இயேசுவுக்கு பணிவிடை செய்ய ஓடுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் அந்த ஓட்டத்தை குறித்து அடுத்த 2 காரியங்களையும் இன்றைக்கு நமக்கு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைப்படுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஓட்டத்தின் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஓட்டம் 3வது ஓட்டம் என்னவென்று சொன்னால், இயேசுவை நோக்கி ஓடுங்கள். என்னது? இயேசுவை நோக்கி ஓடுங்கள். நாம் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இந்த உலகமோ உலகத்தின் உள்ளவைகளையோ நாம் என்ன பண்ணக்கூடாது? நேசிக்கவே கூடாது, ஆசைப்படவே கூடாது. எல்லாவற்றையும் நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இங்கே இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? திட்டமும் தெளிவுமாய் சொல்றார். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் நீ நேசிக்க வேணாம் நான் சொல்லல, என்னிலும் அங்க எழுதப்பட்டிருக்கிறத வாசனம் பாருங்க. தமிழோட மகிமையே அதுதான். என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒருவேளை இயேசுவை காட்டிலும் உங்க அப்பாவையோ உங்க அம்மாவையோ மகனையோ மகளையோ கணவனையோ மனைவியையோ மற்ற காரியங்களோ குழந்தைகளையோ நீ நேசிப்பாயானால் தேவனுக்கு பாத்திரன் அல்ல. நேசபாவுக்காக வாழ்கிறதற்கு நீ பாத்திரன் அல்லவே அல்ல. நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னா, உன் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஓட்டங்கள் இயேசுவை நோக்கி ஓடுங்க. யாரை பார்த்து ஓடணும்? ஏசப்பாவை பார்த்து தான் ஓடணும். ஏசப்பாவை பாருங்க. நீ ஏசப்பாவை தவிர வேற எந்த மனுஷனையாவது நம்பி ஓடுவீங்கன்னா அவன் உன்னை விட்டு ஓடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனை நம்பின மகன் வெறுப்பான், மகளை நம்பின மக வெறுப்பான், கணவனை நம்பின கணவன் வெறுப்பான், மனைவியை நம்பின மகனையும் என்ன பண்ணுவா? வெறுப்பா. நீ யார் மேல அதிகமா நம்பிக்கை வைக்கிறியோ, ஆசை வைக்கிறியோ, பாசம் வைக்கிறியோ, இயேசுவுக்கும் மேல நீ ஒரு படி யார் மேலேயாவது நேசம் வச்சனா, நீ யாரை நேசிக்கிறியோ அவனே உன்னை வெறுப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவர் அந்த விஷயத்துல மிகவும் வைராக்கியம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவர் உன்னை என்ன பண்ணிருக்கிறாரு? தன் ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார். தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் உன்னையும் என்னையும் தன்னுடைய சரீரத்தையும் தன் ரத்தத்தையும் கொடுத்து மீட்டிருக்கிற தேவன். இது எதிர்பார்க்கிறதுல தப்பே கிடையாது, இல்லையா? தப்பே கிடையாது. ஏசுப்பா அவருடைய பாசம் எனக்கு மட்டும்தான் இல்ல. ஒரு சில கணவன் மனைவிகளை சொல்ல முடியல, என் பாசம் என் கணவருக்கு மட்டும்தான், என் பாசம் என் மனைவிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுபோலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன் ஜீவனை கொடுத்து தன் ரத்தத்தை கொடுத்து தன் சரீரத்தை கொடுத்து அவர் மீட்டிருக்கிறார் என்று சொன்னா, அவர் உங்க மேல அவருடைய
மட்டும்தான் சொல்லி கேட்கறதுல தவறே கிடையாது. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் நீ அதிகமாக நேசிக்க கூடாது. முதலாவது ப்ரையாரிட்டி. அது ஆராதனையிலே ஆண்டவர் சொன்னார் இல்லையா? முதலாவது ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு கொடுங்க, ஆண்டவருக்கு செலுத்துங்க, அவரை நம்புங்க, அவரை தேடுங்க. முதலாவது இயேசுவை தேடுங்க. அடுத்து இரண்டாவது என்ன காரியங்கள் வேணா நீங்க செஞ்சுட்டு போங்க. ஆனால் ஆண்டவரை நீங்கள் தேடுகிறதுல உண்மையா இருக்கணும். இயேசுவை நோக்கி ஓடுகிறதுல நீ உண்மையா இருக்கணும். ஏதோ ஓடுறேன், ஏதோ ஒரு ஓட்டத்தினால ஓடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்க கூடாது. இயேசுவை நோக்கி நீ ஓடுகிறாய் என்றால் அது பிரயோஜனமான ஓட்டமா இருக்கணும். ஹல்லேலூயா. இல்ல பாட்டு கூட இருக்குது இல்லையா? ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. எப்படி ஓடணுமா? ஒழுங்கா ஓடணும். ஏதோ ஓடுறேன்னு சொல்லிட்டு நீ ஓடக்கூடாது. இயேசுவை நோக்கி ஓடுறேன்னு சொல்லிட்டு நீ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நீ ஓடக்கூடாது. நீ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நான் இயேசுக்காக தான் ஓடுறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்வார், இல்ல இல்லப்பா, நீ என்னக்காக நீ ஓடல, உன் ஓட்டம் என்னை நோக்கி ஓடல. ஆண்டவர் மனுஷனை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே பேசுறவர் கிடையாது. நீ தவறு செஞ்சனா ஆண்டவர், நீ தவறு செய்யற, நீ செய்கிற காரியம் தவறுனா ஆண்டவர் மூஞ்சுக்கு முன்னாடியே சொல்லுவார். மனுஷன் என்ன தவறு செஞ்சாலும், ஐயோ அவங்க என்கிட்ட பேசாம போயிடுவாங்களோ, என்கிட்ட அவங்க வராம போயிடுவாங்களோ, ஐயோ அவங்கள நம்ம ஏதாவது சொல்லிட்டா அவங்க திருப்பி நம்ம கிட்ட வரமாட்டாங்களோன்னு இயேசுமா நினைக்க மாட்டாரு. ஏன்னா என் பிள்ளை மாறணும்னு நினைக்கிறவர் தான் என் ஆண்டவர். என் பிள்ளை தப்புல இருந்து உணரணும்னு நினைக்கிறவர் தான் ஆண்டவர். என் பிள்ளை சரியா ஓடணும்னு தான் நினைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த ஸ்கூல் டேஸ்லாம் பாருங்களேன் இல்லையா? இந்த ஸ்கூல் டேஸ்ல பேரண்ட்ஸ் எல்லாம் வர வைப்பாங்க. அந்த பிள்ளை ஓடுறத பார்த்துட்டு தன் தகப்பனும் தான் தாய் என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைய உற்சாகப்படுத்துறது என்ன பண்ணுவாங்க, தன் கரங்களை தட்டி வா 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 முன்னாடி வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைய உற்சாகப்படுத்துவாங்க. அந்த பிள்ளை கீழே விழுந்துருச்சுன்னா அவங்க அந்த தாய் முதலாவது போய் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய தூக்குவாங்க. ஆண்டவர் கூட அப்படிதாங்க. நீங்க சரியா ஓடணும், உங்களை உற்சாகப்படுத்தி வா வா முன்னாடி வா, உன் ஓட்டம் சரியா இருக்குதுன்னு சொல்லி உன்னை உற்சாகப்படுத்துவா. நீ கீழே விழுந்துட்டனா, ஐயோ கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை விட்டுற மாட்டாரு. ஆனால் அந்த ஓட்டத்துல உன்னை தூக்கி மறுபடியும் அந்த ஓட்டத்துல சரியா ஓடணும் தான் ஆண்டவர் நினைப்பார். ஹல்லேலூயா. நீ ஃபர்ஸ்ட் வரையோ லாஸ்ட் வரையோ இல்ல, ஆண்டவருக்கு வேண்டியது என்னை நோக்கி நீ ஓடு. நீ என்ன நோக்கி ஓடினாலே நீ தான் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஓட்டங்கள் கர்த்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி ஓடுங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1 மற்றும் 2 வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பரம பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன பண்ணுமா, பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஹல்லேலூயா. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தை என்ன பண்ணிருக்கிறாரா, வீற்றிருக்கிறார். அவர் இயேசுப்பா என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? தன் அவமானத்தை எண்ணாமல் நாம அவருடைய மரணத்தின் மூலமாக நாம மீட்கப்படுகிறோம் என்ற சந்தோஷத்தினால அவர் சிலுவையை எப்படி சுமந்தாரா, சந்தோஷமாய் சுமந்திருக்கிறார். அதற்காக நீங்களும் நானும் இத்தனை சாட்சிகள் இருக்கும் பொழுது நீங்களும் உங்களை நெருக்கி வருகிற பாவங்களை நீங்க என்ன பண்ணணும், அவரை நோக்கி ஓடணும். யாரையும் நோக்கி நீ ஓட வேண்டிய அவசியம் இல்ல, யாரையும் பின்பற்றணும்னு அவசியம் இல்ல, அந்த பாடகரை நீ பின்பற்றணும்னு அவசியம் இல்ல, அந்த வர்ஷிப் லீடரை நீ பின்பற்றணும்னு அவசியம் இல்ல, உன் பாஸ்டரை நீ பின்பற்றி நடக்கணும்னு அவசியம் இல்ல. என் பாஸ்டர் போல நான் ட்ரெஸ் போடுறதுனால நான் பாஸ்டர் மாதிரி மாறிட மாட்டேன், என் பாஸ்டர் போல நான் பேசுறதுனால நான் பாஸ்டர் போல மாறிட மாட்டேன், என் பாஸ்டர் போல வசனம் வாசிக்கிறதுனால நான் பாஸ்டர் போல மாறிட மாட்டேன். என் இயேசுவை போல நான் மாறணும்னு சொன்னா என் இயேசுவை நான் பின்பற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை பின்பற்றணும், இவரை பின்பற்றணும், இந்த ஊழியக்கார போல பாடணும், இந்த ஊழியக்கார போல. அவன் விழுந்து போனவன்பா, என்னைக்குனாலும் அவன் விழுந்து போயிடுவான் ஊழியக்காரன்.
எந்த பாடகர்னாலும் விழுந்து போயிருவான், எந்த வருஷத்தினாலும் ஒரு நாள் விழுந்து போயிருவான். ஆனால் விழாத ஒரே தேவன் என்று சொன்னார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதை தான் சொல்லுகிறான். இவங்க பாருங்க, அவர் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி என்ன பண்ணுவான்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல என்ன பண்ணுமா? பொறுமையோடு ஓடணும். ஹல்லேலூயா. ஏதோ ஓடுறாங்க, எல்லாம் முன்னாடி ஓடுறாங்கன்னு சொல்லி ஓடி கீழே விழுந்து மூச்சு முகரையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேத்துக்க கூடாது. நமக்கு என்ன நியமத்து வச்சிருக்கிறாரோ ஆண்டவர் என்ன பண்ணணும்? அதுல ஓடணும். இன்னைக்கு பாருங்க, வண்டி ஓட்டுறவன் அவன் 100 ஓட்டுறான், 120 ஓட்டுறான், இவனுக்கு 50 தான் ஓட்ட முடியும். அவனை பார்த்துட்டு இவன் 100ல ஓட்டினானா அவன் என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாம எங்கேயாவது போய் முட்டி என்ன பண்ணிடுவான்? செத்து போயிடுவான். அவனை போல வாழணும், அந்த பரிசுத்தவான்கள் போல இருக்கணும், நல்லதுதான். ஆனால் இயேசுவை நீ மறந்து போகிறியே, இயேசுவை நோக்கி ஓடணுன்றத மறந்து போகிறியே. இது அருமையான தேவ சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, இதை ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, நீ மனுஷனை பார்த்து ஓடுறது நல்லது, ஆனால் இயேசுவை மறந்து நீ ஓடாத. மனுஷனை பார்த்துட்டு இயேசுவை விட்டுறாத. மனுஷனுடைய காரியங்களை பார்த்துட்டு இயேசுவுக்காக வாழ்றதை மறந்துடாத. இயேசு உனக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடிடாத. நீ அந்த மனுஷனை போல வாழ்றதுக்கு எதுக்கு ஆண்டவர் உன்னை படைத்திருக்கிறார்? அவரை போல வாழ்றதுக்கு எதுக்கு ஆண்டவர்? அவரை போல வாழ்றதுக்கு அவரை படைச்சிருக்கிறார். நீ உன்னை போல வாழணும்னா ஆண்டவர் உன்னை படைச்சிருக்கிறார். நீ உன்னை போல வாழணும்னு சொல்லி ஆசைப்படு, ஆண்டோட சமூகத்துல பிரியப்படு, ஏசப்பா கிட்ட கேளு, நான் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி ஓடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓடுங்க. ஒரு கதை சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன பையனா, ஒரு வாலிப பையன், ஒரு 20 வயசு இருக்கும். இது ஒரு கதை. நம்ம பைபிள் காலேஜ் படிக்கும் போது ஒரு புக்கில் நான் இந்த கதையை நான் படித்தேன். ஒரு வாலிப பிள்ளை ஏசப்பா கிட்ட ரொம்ப நாளா, ஏசப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கூப்பிட்டு இருந்தான். அப்போ ஏசப்பா சொன்னாரு, இந்த வருஷம் நான் கிறிஸ்துமஸ்க்கு உங்க வீட்டுக்கு, இது கதை தான், இது எங்கேயோ பைபிள் இருக்கிற விஷயங்கள் கிடையாது. அப்போ ஏசப்பா சொல்றாரு, இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு நான் என்ன பண்றேன்? உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. வந்த உடனே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கதவு தட்டுறாரு. இவனும் ஆயத்தமா இருக்கிறான், ஏசப்பாவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆயத்தத்தோடு கதவு திறக்கிறான். ஏசப்பா வராரு. ஏசப்பா உள்ள கூட்டிட்டு வந்து ஹாலில் உட்கார வைக்கிறான். ஏசப்பா இங்க உட்காருங்க, இங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்க இங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? ஹாலில் கூட்டிட்டு வந்து ஹாலில் நடுவு இடத்துல என்ன பண்ண உட்கார வச்சு என்ன பண்றான்? ஏசப்பாவை உட்கார வச்சுட்டு ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்த ஆள் வந்து என்ன பண்றான்? அவங்க வீட்டை கதவு தட்டுறான். அப்போ யார் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க. உடனே ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா எங்க சொந்தக்காரெல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போக முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, என் பெட்ரூமுக்கு நீங்க வந்துருங்க, அவங்கள நான் என்ன பண்ணுவேன்? ஹாலில் உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? ஏசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போயிட்டு பெட்ரூம்ல உட்கார வச்சுட்டு சொந்தக்காரங்க எல்லாரையும் ஹாலில் உட்கார வச்சுட்டு சொந்தக்காரங்க கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான். அடுத்து கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க? அவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கதவு திறந்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸு உள்ள வந்த உடனே ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் இங்க ஹாலில் உட்கார வைக்க முடியாது, அவங்கள நான் எங்க பெட்ரூம்ல உட்கார வச்சுக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து லிவிங் ரூம்ல உட்காந்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லிவிங் ரூம்ல ஏசப்பாவை உட்கார வச்சுட்டான். இன்னொரு 4-5 பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க நெருக்கமானவங்க எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்காக வந்துட்டாங்க. அப்போ வந்த உடனே ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா நீங்க இன்னைக்கு தவறான நாள்ல வந்துட்டீங்க, நீங்க இன்னொரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க, ஏன்னா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நெருக்கமானவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, அவங்கள கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் பத்தாது, இதுல உங்களை நான் சரியா பார்த்துக்க முடியாது, அதனால நீங்க இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, இன்னொரு நாள் சாவகாசமா என்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அன்னைக்கு சொல்லுங்க, நான் என்ன பண்றேன் என் டேட்டை ஃப்ரீ பண்ணி வச்சுக்கிறேன், நீங்க அப்புறமா வாங்கன்னு சொல்லி ஏசப்பாவை என்ன பண்ணுவான்? கதவை திறந்து போய் வா சாமின்னு அனுப்பிச்சு விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கதை உங்களுக்கு நல்லா புரியுதா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஏசப்பா இப்படிதான் இருக்கிறாரு.
ஆரம்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏசப்பா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறது, இருதயத்துல வச்சுக்கிறது. அடுத்து ஒருத்தன் வருவான், ஏசப்பா கொஞ்சம் ஓரம், உங்களுக்கு ஓரமான இடம் என்னது, ஹால்ல இருந்து தூக்கி பெட்ரூம்ல. அப்புறம் இன்னொருத்தர் வரும்போது, ஏசப்பா கொஞ்சம் உள்ள போயிடுங்க, இடம் பத்தல இடிக்குது. அப்புறம் இன்னொரு நெருக்கமான ஆள் வந்த உடனே, ஏசப்பா இடம் இல்லை, கொஞ்சம் வெளியே வந்துருங்க. என்ன பண்ணல, இடம் ரொம்ப இடுக்கமாகுது, நீங்க வெளியே வந்துட்டு என் கூட இருங்க அப்படின்றது. கடைசியா இயேசு கிறிஸ்து எங்க இல்ல, எனக்குள்ள இல்ல, ஏசப்பா எங்க இருக்கிறாரு, வெளியே இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, நீ கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டியது என்பதை மறந்து போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீ தான் கூப்பிடுற, இயேசு கிறிஸ்துவ நீ தான் வேணும்னு கேட்கிற. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தா நீங்க என்ன பண்ணுகிறது இல்ல, ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல. உன் இருதயத்துல ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்கிறது இல்ல. அடுத்தவனுக்கு இடம் கொடுக்கிற, சொந்தக்காரனுக்கு இடம் கொடுக்கிற, நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுக்கு இடம் கொடுக்கிற, பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் இடம் கொடுக்கிற. ஆனால் ஏசப்பாவுக்கு நீ என்ன பண்ணுகிறது இல்ல, இடம் கொடுக்கிறது இல்ல. யார் முக்கியம் என்பதையே இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டோம், மறந்து போய் இயேசு கிறிஸ்துவையே என்ன பண்ணிட்டோம், வெளியே அனுப்பிட்டோம். வெளியே வாங்கப்பா, இடம் பத்தல, இடம் இல்லைன்னு சொல்லி இனி இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டோம், வெளியே துரத்திட்டோம். உண்மைதானே? எத்தனை பேர் இயேசப்பாவுக்கு முழுமையான இடத்தை கொடுத்துருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசப்பா உங்க இருதயத்தில் இருக்கிறார்? உங்களுடைய இருதயத்தை கவனிச்சு பாருங்க. எத்தனை நேரம் ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கிறோம், எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம், எவ்வளவு நேரம் இயேசப்பாவை துதிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை எத்தனை நேரம் நம்ம யோசிக்கிறோம்? இயேசுவுக்கு இடம் கொடுங்க, இயேசுவை நோக்கி ஓடுங்க. அவர் நமக்காக சிந்தின காரியங்கள், ரத்தத்தை யோசிச்சு பாருங்க. ஏசப்பாக்காக நம்ம துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பாக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் நமக்காக செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறக்கிறோம்னா அது துரோகம் தானே. எனக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கிறார் என்பதை மறக்கிறது துரோகம் தானே. இயேசு கிறிஸ்து எனக்காக சிந்தி இருக்கிறார் ரத்தத்தை மறக்கிறது துரோகம் தானே. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்காக நாம அடுத்தவங்களை நேசித்துக் கொண்டு, பகையாளை நேசித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்மை மறந்து போகிறவர்களுக்காக நம்ம நேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம் நம்மை நேசிப்பான், மறு நிமிஷம் நம்மை வெறுப்பான். முன்னாடி நல்லா பேசுவான், பின்னாடி நம்மை பகைப்பான், பின்னால ஏளனமா பேசுவான், அவதூறாய் பேசுவான். அவனுக்காக நீ இயேசுவை இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிற, வெளியே துரத்தி கொண்டிருக்கிற. கவனம், கவனம், எச்சரிக்கையாயிருங்க. இயேசுக்காக இயேசுவை நோக்கி ஓடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் 3:5 உலகத்தின் ஆசையை வெறுத்துருங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. உலக ஆசை உங்களுக்கும் எனக்கும் தேவையே இல்லை. உலக ஆசைகளை நீ நினைத்து கொண்டு நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற, இன்னைக்கு ஏசப்பாவை என்ன பண்ணி கொண்டிருக்கிற, வெளியே துரத்திட்ட. ஏசப்பா உங்ககிட்ட இல்ல. தேவ சமூகத்துல உட்காரு, தேவ சமூகத்துல கூப்பிடு. ஏசப்பா, இவ்வளவு நாள் நான் என்ன பண்ணிட்டேன், நீங்க என் கூட தான் இருக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் உணர்ந்த ஏசப்பா என் கூட இல்ல. ஏன்னா ஏசப்பாவை நான் என்ன பண்ணிட்டேன், துரத்திட்டேன். 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்க. உனக்குள்ள கிட்ட காரியம் இருக்கக்கூடாது. இவ்வளவு காரியத்தை உள்ள வச்சுக்கிட்டு, இவ்வளவு குப்பையும் இருதயத்துல வச்சுக்கிட்டு ஏசப்பா உள்ள வாங்க உள்ள வாங்கன்னா அவர் எப்படி வருவாரு? இவ்வளவு இச்சைகளையும் ஆசைகளையும் பாசங்களையும் விபச்சார வேசித்தன ஆவிகளை உள்ளே வைத்துக் கொண்டு, அடுத்தவங்களை குறை சொல்லுகிற ஆவிகளை வைத்துக் கொண்டு, அடுத்தவங்களை ஏளமாக பேசிக் கொண்டுகிற ஆவிகளை உள்ள வச்சுக்கிட்டு நீ இயேசுவை நேசிப்ப அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே இது ஆகாத காரியம். ஹல்லேலூயா. நீ இயேசுவை நேசிக்க வேண்டும்னா இந்த உலகத்தின் ஆசை வெறுத்திட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 4:22 நம்மை அழிக்க நினைக்கிற காரியங்களுக்கு விலகி ஓடுங்க. ஹல்லேலூயா. உங்களை அழிக்க நினைக்கிற காரியங்களுக்கு விலகி ஓடுங்க. இந்த உலகம் உன்னை அழிக்கலாம், அழிக்க வச்சிருக்குது. இந்த உலகத்தினால ஏதாவது உனக்கு ஒரு நன்மை வந்திருக்குதா? ஏதாவது சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த உலகத்துல இருந்து எனக்கு ஒரு நன்மை வந்துருச்சு,
இந்த உலகம் உன்னை அழிக்க தான் இருக்குது, பொறுமையா இருங்க. அதான் சொல்றாரு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பொறுமையாய் ஓடுங்க, பொறுமையோடு ஓடுங்க. லூக்கா எழுதுற சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம் சொல்லுது, உங்களை வெறுத்தால் நீங்கள் இயேசுவை பின்பற்றவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நீ நேசித்து இயேசுவை பின்பற்ற முடியும்னா அது நிச்சயமாய் முடியவே முடியாது, ஆகவே ஆகாது, நடக்கவே நடக்காது. ஏன்னா பைபிள் அதுதான் சொல்லுது, நீ உலகத்தை பின்பற்றுவாயானா உங்களை நீ வெறுத்தாதான் இயேசுவை பின்பற்ற முடியும். நீ உன்னை வெறுக்கணும், நீ உன்னையே வெறுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீ உன்னை வெறுக்கணும்னா அப்ப நீ உலகத்தை எப்படி நேசிக்க முடியும்? உன் தகப்பன் தாயை எப்படி இயேசுவை காட்டிலும் அதிகமாக நேசிக்க முடியும்? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1 வசனம், பரிசுத்தத்தில் நாம பூரணப்படணும். எப்படி? பரிசுத்தத்தில் நாம் பூரணப்படணும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் நீ இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று சொன்னார். உன்னை நீ பரிசுத்தமாய் காத்து கொண்டு அதிலே நீ பூரணப்பட வேண்டும். அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதோட 10ஆம் வசனம் சொல்லுது, நீ காத்து நடக்க வேண்டும். உன்னை நீ காத்து நடக்க வேண்டும். எந்தெந்த விஷயங்களுக்கு உன்னை காத்து நடக்க வேண்டுமோ அந்தந்த விஷயங்களுக்கு உன்னை காத்து நடந்து கொள். வேத வாக்கியத்தின் வழி நடந்து கொள்ளுங்க. நான் இயேசுவை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தில் எல்லாம் நான் சரியா இருக்கணும். அல்லேலூயா. நான் இயேசுவை நோக்கி ஓடுறேன்னு சொல்லுகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசுவை நோக்கி ஓடுகிறதற்கு நீங்களும் நானும் அதற்கு பாத்திரவனாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காரியம், கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு மிகவும் முக்கியமான காரியம். 1வது விஷயம், இயேசுவை காண ஓடுங்க, இயேசுவுக்கு பணிவிடை செய்ய ஓடுங்க. 3வது, இயேசுவை நோக்கி ஓடுங்க. 4வது, கிறிஸ்து வீற்றிருக்கும் இடத்தை நோக்கி ஓடுங்க. ஹல்லேலூயா. என்னது 4வது காரியம்? கிறிஸ்து வீற்றிருக்கும் இடத்தை நோக்கி என்ன பண்ணுங்க? ஓடுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஏசப்பாவை இருக்கிற இடத்துல நீ நோக்கி ஓடணும்னா நீ என்ன பண்ணணும்? ஏசப்பாவோடு கூட உயிர் தேடுதாயானால் ஏசப்பா வலது பாரசத்தில், தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறது போல நீங்களும் தேவனுடைய வலது பாரசத்தில் என்ன பண்ணணும்? வீற்றிருக்கணும். நீ மேலானவைகளை நாடணும். பூமிக்குள்ள அதான் சொல்லுது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அப்ப பூமியில் இருக்கிறது எதுவுமே உனக்கு மேலானவையான காரியம் இல்ல. நீ நினைச்சிட்டு இருக்கலாம், இதுதான் எனக்கு மேன்மை, இதுதான் எனக்கு மேன்மை, 10 பேர் என்னை புகழ்றதுதான் மேன்மை, இந்த உலகத்துல என்ன பண்றது, என்ன பேசுறதுதான் மேன்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த உலகமோ உலகத்தின் காரியமோ அது மேன்மையான காரியங்கள் அல்ல. உலகமோ உலகத்தின் காரியங்களோ உனக்கு மேன்மையானது அல்ல. ஆனால் மேலானவைகளை நாடணும். மேலானவை என்று சொன்னால் என் கிறிஸ்துவனுடனே கூட வலது பாரசத்தில் இருக்கிறது தான் அந்த மேலான காரியமாய் காணப்படுகிறது. தேவச்சனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள். உங்களுக்கு இன்னொரு கதையும் சொல்றேன் பாருங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா பகுதிகளில் எல்லாம் சபைகளிலே வேறுபாடுகள் உண்டு. அங்கே கருப்பு இனங்கள் அதிகமாக இருக்கிறபடினால இந்த வெள்ளையர்கள் இருக்கிற இடங்க சபைகளிலே கருப்பர்களை என்ன பண்ண மாட்டாங்க? சேர்த்து கொள்ள மாட்டாங்க. ஒரு நாள் இந்த வெள்ளையருடைய சபைகளிலே ஒரு கருப்பு இன ஒரு பையன் போயிருக்கிறான். அவனை என்ன பண்ணிட்டாங்க? இல்ல நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்களாம்? அவனை வெளியே துரத்திட்டாங்களாம். என்ன பண்ணிட்டாங்களாம்? வெளியே துரத்திட்டாங்களாம். அவன் வெளியே வந்து சரி வெளியிலையாவது உக்காந்து என்ன பண்ணலாம்? சத்தத்தை கேட்கலாம், வசனத்தை கேட்கலாம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னும் போது அப்ப வெளியில ஒரு தெய்வ மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் அந்த கருப்பா இருக்கிறவ பார்த்து, நீ வெள்ளையா தானே இருக்கிற, நீ ஏன் உள்ள போல, நீ ஏன் வெளியே இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாராம், என்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற
இயேசு நானே என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ கவலைப்படுறியே உன்னை வெளியே உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லி, ஆனா அவங்க முதலாவது என்னையே வெளியே தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, உட்கார வச்சிருக்கிறாங்க. நீ உன்னை என்ன பண்ணாத, கவலையே படாத. ஹல்லேலூயா. நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று என்ன பண்ணுகிறேன், கதவை தட்ட. எங்க நிற்கிறார் ஆண்டவரு? வாசற்படியில் நின்றுதான் கதவை தட்டி இருக்கிறார். உள்ள இல்ல ஆண்டவரு. உனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வேற்றுமையான காரியங்கள் காணப்படக்கூடாது. கருப்பா இருக்கிறான், வெள்ளையா இருக்கிறான், சிகப்பா இருக்கிறான், அவன் ஏழை பணக்காரன், அவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி, இவைகள் எல்லாம் இன்னைக்கு சபையில என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட காரியங்கள் சபையில இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து சபையில இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இதோ வாசற்படியில் நின்று என்ன பண்ணுவாரு, கதவை தான் தட்டுவார். என் சத்தத்தை கேட்கிறவனுக்கு தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். இவ்வேற்பட்ட வேறுமையான காரியங்களை சபைகளிலே வைத்திருப்பார்கள். சபைகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை நீ தேடவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை உள்ள நீ வணங்கவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு, உள்ள இருக்கவே மாட்டாரு. முதல்ல கிறிஸ்துவை விற்றிருக்கும் இடத்தை நோக்கி ஓடுங்க. இயேசு எங்க இருப்பாருன்னு சொல்லி நோக்கி ஓடுங்க. ஏசப்பா எங்க இருப்பாருன்னு சொல்லி நோக்கி பாருங்க. அப்பேற்பட்ட இடங்களை நோக்கி நீங்கள் ஓடுகிறதுல பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13 மற்றும் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13 மற்றும் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னாவையே மறந்து நான் என்ன பண்றேன், முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன பண்ண போறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து வீற்றிருக்கும் இடத்தை நோக்கி போங்க. ஏசப்பா எங்க இருக்கிறாருன்னு பாக்குறீங்க. ஏசப்பா பில்டிங்ல இருப்பாருன்னு சொல்லி அங்கதான் இருப்பாரு இல்ல, நீ இயேசுவை தேடுகிற எல்லா இடத்துலயும் இருப்ப. இன்னைக்கு நிறைய சபைகளில் இயேசு உண்மையாகவே இல்லைங்க. நேற்றைய தினத்துல கூட ஒரு சபை, ஒரு பாரம்பரியமான சபை என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மிகவும் பயங்கரமான விக்கிரக ஆராதனை என்ன படையெடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. நார்த் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சபைகளுக்குள்ளே பூந்து சபையை நடத்துகிறவர்களை அடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா இங்கே என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், சபைகளை பாழாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட துன்புறுத்துகிற சபையில தான் இயேசு கிறிஸ்து இருப்பார். இப்பேற்பட்ட நீ கோடி கோடியா வாங்கி கோடி கோடியா சபையை கட்டுகிறதுனால இயேசு கிறிஸ்து உள்ள இருப்பாரு. என் சபை 10 கோடி சபை, 20 கோடி சபை, என் சபையில 2 லட்சம் பேர் வராங்க, 3 லட்சம் பேர் வராங்க. உன் ஆத்துமாக்களை பார்த்து இயேசு கிறிஸ்து வருகிறவர் அல்ல, உன் சபையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை நீ பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 3 கோடியில சபை கட்டுகிறது மேலான விஷயம் கிடையாதுங்க. 10 கோடியில சபை கட்டுகிறது மேலான காரியங்கள் அல்ல. ஆனால் உள்ளே சபையில ஆராதிக்கிறதுக்கு என் தேவன் உள்ளே வீற்றிருக்கிறாரா என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சபைகளுக்குள்ளே உள்ள போகும்போது தேவ பிரசன்னம் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். தேவ பிரசன்னம் இல்லை என்று சொன்னா நீ எப்பேற்பட்ட எத்தனை கோடி, எத்தனை சபை, எத்தனை ஆத்துமாக்கள் வைத்திருந்தாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இயேசு வீற்றிருக்கிறாரா என்பதை நோக்கி ஓடுங்க. சபையை நோக்கி ஓடுகிறதல்ல, அந்த சபையில இவ்வளவு ஆத்மா இருக்கிறதுன்னு ஓடாத, சபையில இயேசு இருக்கிறாரான்னு ஓடு. இன்னைக்கு ஆண்டவர் சத்தியத்தை சொல்லுகிற சபைகளில சொற்பமான ஆத்மாக்கள், ஆனால் அநேக காரியங்கள் சபைகளிலே ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஆராதனைகளிலே கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா பிசாசு அப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா நீ சத்தியத்தை கேட்டுட்டனா நீ விடுதலை அடைஞ்சிருவல்ல, சத்தியத்தை கேட்டுட்டனா நீ விடுதலை அடைஞ்சிருவல்ல. உன் காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, உன் கண்களை திறக்க வேண்டும். அப்பேற்பட்ட சபைகளை தேடி ஓடு. அப்பேற்பட்ட காரியங்களுக்கு உங்களை காத்துக் கொள்ளுங்க. பாரம்பரியமான காரியங்களுக்கு உங்களை விலக்கிக் கொள்ளுங்க.
பாரம்பரியமான விஷயங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறதுனால உங்களை மேன்மையான காரியங்களில் வைத்துக் கொள்ள முடியாது. சபைகளில் பாரம்பரியங்கள் இருக்குமானால் நிச்சயமாகவே இயேசு சபையில் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. பாரம்பரியங்களை உடை, சபைகளிலே உண்மையான காரியங்களை நாடுங்க, சபைகளிலே இயேசுவை தேடுங்க. இன்னைக்கு சபைகளுக்கு வெளியே தான் நின்று கொண்டிருக்கிறார், நின்று தட்டிட்டு இருக்கிறார், ஒருத்தரும் கேட்க முடியல. ஏன்னா ஏசப்பா கூப்பிடுறது கேட்கிற அளவுக்கு உள்ள ஒருத்தரும் இல்லையே. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவஜனமே, மாம்ச சிந்தையாய் நீ இருப்பாயானால், மாம்ச சிந்தையோடு யோசிப்பாயானால், மாம்ச சிந்தையின்படி நீ நடப்பாயானால், அந்த மாம்ச சிந்தை உன்னை என்ன எங்க கொண்டு போயிடும்? மரணத்துக்கு கொண்டு போயிடும். அது உன்னை என்ன பண்ணாது? உயிர்ப்பிக்காது. ஆனால் ஆனால் ஆவியின் என்னவது? ஆவியின் சிந்தை உடையவனாயிரு, அதுவே உனக்கு ஜீவனை ஏற்படுத்தும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனங்களில் வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். முதலாவது என்ன தேடு? தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. சபையில போய் உனக்கு பிடிச்சவன் இருக்கிறானா தேடாத, உனக்கு பிடிச்ச பிரசங்கியார் வந்திருக்கிறானா தேடாத, என் இயேசுவை தேடு. யாரையும் பயன்படுத்த முடியும், என் ஆண்டவர் கழுதை கூட பயன்படுத்த கூடும். கழுதையை கொண்டு பேசின என் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை தேடுங்க. ஒரு சில சபையில பாருங்க, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், சீஃப் பாஸ்டர் வந்தாதான் சபைக்கு என்ன வரும்? கூட்டம் வரும். வேற யாராவது அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? பிரசங்கிச்சாங்கன்னா அந்த வாரம் என்ன வர மாட்டாங்க? கூட்டம் வர மாட்டாங்க. ஏன்னா அவர் பேசுறது தாங்க எங்க இருதயத்துக்கு ஏற்றம். அப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? உன் இருதயத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து வச்சிருக்கிற. யார் பேசினாலும் சத்தம் கேட்கும், யார் பேசினாலும் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசுகிற காரியங்களை நோக்கி ஓடுங்க. மனுஷனை நம்புவாயானா நீ? நான் நிறைய நேரத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்து போயிருக்கிறேன். ஒரு சபையில இன்னைக்கு இந்த பாஸ்டர் பேசினா நல்லா இருக்குமே சொல்லி நிறைய நாட்கள் நான் ஓடினது உண்டு. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் அந்த மனுஷன் அங்க இருக்கவே வச்சிருக்க மாட்டார். வேற ஒரு மனுஷனை கொண்டு என்ன பண்ணிருப்பாரு? பேசியிருப்பார். ஆனால் அருமையான வார்த்தைகளை பேசியிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவ ஜனமே, இப்பேற்பட்ட மாம்ச சிந்தைகளை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க, ஆவியினுடைய சிந்தைகளாக மாற்றிக்கொள்ளுங்க. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அதான் மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, பரலோகத்துல உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைங்க. ஏன் என்று சொன்னா பரலோகத்தில் அவைகளை என்ன பண்ண முடியாது? ஒருவனும் திருடவே முடியாது. ஆனா நீ பூலோகத்துல சேர்த்து வைக்கிறதே என்ன பண்ணிடுவான்? திருடிடுவான். இதே மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை நம்பி ஓடுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடுங்க. அவரை நம்பி அவரை என்ன பண்ணுங்க? ஒப்படைங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு தேவையில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று என்ன பண்ணுங்க? பிச்சை கொடுங்க. இல்லாதவனுக்கு நீ கொடுப்பா. இந்த உலகத்தில் நீ சேர்த்து வைக்கிறது ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல நீ சேர்த்து வைக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால் பரலோகத்துக்குரிய காரியங்களை நீ சேர்த்து வை. அதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்கள், நன்மையான காரியங்களை நீ செய்யும் பொழுது பரலோகம் உன்னை கொண்டு என்ன பண்ணுவோம்? மேன்மை அடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், காணப்படாத நித்தியமானவைகளை தேடுங்க. இந்த உலகத்தை நம்பி நீ காணப்படுகிற இந்த சந்தோஷத்தை நம்பி காணப்படாத பரலோகத்தை இழந்துராத. இயேசு கிறிஸ்து வீட்டில் இருக்கிற இடத்தை மறந்துடாத. அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னா என் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறாரு. அதை நோக்கி ஓடு, என் லக்கை நோக்கி ஓடு. எதை கொண்டு நான் ஓட வேண்டும் என்று சொன்னா நான் பரலோகத்தின் மேன்மையை கண்டு நான் ஓடணும். இந்த உலகத்திற்காக நான் ஓடுவாயனால், இந்த உலகத்தை நம்பி நீ ஓடுவாயனால் இந்த உலகம் உன்னை என்ன பண்ணாது? பரலோகத்துக்கு ஒருபோதும் உன்னை கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. ஹல்லேலூயா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தேவனுக்காக பிழைப்பு. உன்னுடைய பிழைப்பு தேவனுக்காகவே பிழைக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நம்மை அவரோடு சேர்த்து கொண்டார். ஏசப்பா உங்களை என்னை அவரோடு சேர்த்து கொண்டிருக்கிறார்.
அதனாலே அதை நம்பி என்ன பண்ணுங்க, விசுவாசித்து நம்புங்க. சங்கீதம் 16:11, அவருடைய சமூகத்தில் நமக்கு பேரின்பம் உண்டு. அந்த பேரின்பத்தோடு நம்ம வாழ வேண்டும். இந்த உலகத்துல உனக்கு இன்பம் கொஞ்ச நேரம் தான், ஆனால் உன்னை அது நிலையான பாதையில கொண்டு போவாது. இயேசுவுக்காக வாழ்வோம். அப்போதுதான் கடைசி நாளில் அவரோடு சேர்த்துக் கொள்வோம். இந்த உலகத்துக்காக நீ வாழ்வாயானால் இந்த உலகத்திலேயே நீ மாண்டு, இந்த உலகத்திலேயே நீ என்ன பண்ணுவ, அழிச்சு போயிடுவ. ஆனால் நீ மேலானவைகளை நோக்கி பார்த்து, இயேசுவாவை நோக்கி பார்த்து, இயேசுவாவை மட்டும் நம்பி ஜீவிக்கும் பொழுது அவர் உன்னை பரலோகத்தில் சேர்ப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை